Hey guys, welcome to காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. டைரக்டர் சங்கர் இயக்கத்துல ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படத்துக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போடலான்னு யோசிக்க ஆரம்பிச்சு கடைசியில் அது பெயிண்ட் கான்ட்ராக்டர் சங்கருக்கு பெயிண்டர் சங்கருக்கு அடைச்சி டைரக்டர் சங்கருக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோவை மாறி போச்சு பாருங்க. எப்படி அலாவுதீனையும் அற்புத விளக்கையும் பிரிக்க முடியாதோ, எப்படி அலிபாபாவையும் 40 திருடர்களையும் பிரிக்க முடியாதோ, டேய் யாரா இவங்கெல்லாம் 2K கிட்ஸ் பசங்களெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? சாரி பாஸ். அதே மாதிரி தான் நம்ம சங்கர்ஜியையும் பெயிண்ட் டப்பாவையும் பிரிக்கவே முடியாது. அதை பத்தி டீடைலா சுவாரஸ்யமா சும்மா கலகலப்பான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டைரக்டர் சங்கர் 1993ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஃபீல்ட்ல இருக்காரு. ஆனாலும் அந்த பெயிண்ட் டப்பாவை விட்டபாடு இல்ல. சின்ன வயசுல பெயிண்ட் டப்பா மேல சங்கருக்கு ஒரு தீராத காதல் இருக்கும் போல இருக்கு. சங்கர் படங்கள்ல எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் சீன் இருக்கும். அது ரொம்ப அழுத்தமா இருக்கும். பார்வையாளர்களை ரொம்பவே உருக்கமா உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய அளவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்றதுல சங்கர்ஜி கில்லாடி. அதே மாதிரி அவரோட ரியல் லைஃப்லயும் ஒரு பிளாஷ்பேக் இருக்குமோ என்னவோ. எனக்கு சும்மா கற்பனைக்கு ஒன்று தோணுது. சங்கர் சின்ன வயசுல டிராயிங் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு கெட்டிக்கார பையனா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல கொடுக்குற டிராயிங் புக்ல எல்லாமே 2 நாள் 3 நாள்லயே எல்லா பேஜ்லயுமே கலர் அடிச்சு முடிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே ரொம்ப துருதுருன்னு சுத்திட்டு இருக்கும்போது சங்கரோட வீட்டில் அன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. பெயிண்ட் அடிக்கிறவங்களும் சாப்பாட்டு டைம் ஆச்சேன்ட்டு பெயிண்ட் டப்பாவையெல்லாம் மூடாம அப்படியே பிரஷையும் மேலே வச்சுட்டு சாப்பிட போயிருக்காங்க பாருங்க. எங்கடா கலர் அடிக்கிறதுன்னு துருதுருன்னு சுத்திட்டு இருந்த நம்ம டைரக்டர் சங்கர், சின்ன பையன் சங்கர், பெயிண்ட் டப்பாவையும் பிரஷையும் பார்த்த உடனே அப்படியே துள்ளி குதிச்சிருக்காரு. அடடா கிடைச்சதுடா நமக்கு லக்குடான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற 5 லிட்டர் பெயிண்டையும் வீட்டோட கதவு ஜன்னல்னு பாக்குற பக்கமெல்லாம் சும்மா தத்ரூபமா கலர் அடிச்சு விட்டுருக்காரு. வந்து பார்த்துருக்கிற பெயிண்டர்ஸ் எல்லாம் ஐயோ என்னையா இது, நம்மெல்லாம் 5 லிட்டர் பெயிண்டையே 4 நாள் அடிச்சுட்டு இருப்போம். யாருப்பா இந்த சின்ன பையன் 5 லிட்டர் பெயிண்ட அரை மணி நேரத்தில் இவ்வளோ தத்ரூபமா அடிச்சிட்டானே, வாவ் இவன் பெருசானா ஒரு பெரிய பெயிண்டரா வருவான்டான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒளிஞ்சிருந்து கேட்ட சங்கர், டேய் நான் பெயிண்டரா வந்தா வீட்டுக்கு மட்டும்தான்டா பெயிண்ட் அடிக்க முடியும். நான் பெரிய டைரக்டரானா வீடு, காடு, மேடு, ரோடு, லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைனு, ஹெலிகாப்டரு, அட மனுஷங்களோட வாயு வயிற்றுல கூட பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம்டா. டேய் நான் பெருசாகி பெரிய டைரக்டராக போறேன்ட்டு மனசுக்குள்ளேயே சிந்திச்சிருக்கிறாரு. அப்படியே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிஞ்சானாக்கா ஜென்டில்மேன் படத்துல டைரக்டரா நிற்கிறாரு. பெயிண்ட் கம்பெனிக்காரங்க கூட அன்னைக்கு ஆரம்ப காலத்துல விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷை தான் காட்டுவாங்க. ஆனா பாருங்க அதுக்கப்புறமா அவங்க ஸ்பாஞ்சிலேயே ரோலர் பிரஷ் வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்ப்ரே கன்னு வச்செல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி பெயிண்ட் கம்பெனிக்காரங்களே ட்ரெண்டிங்கா அப்டேட்டடா மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சங்கர்ஜி மட்டும் ஜென்டில்மேன் காலத்துல இருந்து இன்னைக்கு முதல்வன், அந்நியன், இந்தியன் எல்லாம் தாண்டி கேம் சேஞ்சர் வரைக்கும் ட்ரெண்டிங் ஆகாம அப்படியே அப்டேட் ஆகாமயே இருக்காரு பாருங்க. நம்ம சங்கர்ஜிக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே திரைத்துறையில அறிமுகமானவர் தான் AR ரஹ்மான். அவர் 18 வயசுலயே அறிமுகமானாரு. அந்த காலத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் பிடிச்ச மாதிரி சின்ன ஆசையில தொடங்கி சிக்கு புக்கு ரயிலின் தொடங்கி எக்கச்சக்கமான பாடல்களை அன்னைக்கு ட்ரெண்டிங்கே ஹிட் பண்ணாரு. அப்புறமாவும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு காதல் தேசம், காதலர் தினம்னு முஸ்தபா, ரோஜான்னு எக்கச்சக்கமா அந்த காலத்து இளைய தலைமுறைக்கு தகுந்தாப்புல ட்ரெண்டிங்காவே இருந்திருக்காரு, அப்டேட்டடாவே இருந்திருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு கூட பாருங்க பிறந்த குழந்தைகளுக்கும் சரி, LKG UKG படிக்கிற 3-4 வயசு குழந்தைகளுக்குமே பிடிச்ச மாதிரி உசுரே நீதானேன்னு ட்ரெண்டிங்கா கலக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம சங்கர். இப்பவும் அதே பெயிண்ட் டப்பாவையே கலக்கிக்கிட்டு இருக்காரு. என்ன தலை நீங்க உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்ச அட்லி கூட பாருங்க ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான மௌனராகம், சத்திரியன், அபூர்வ சகோதரர்கள் மாதிரி படங்களையே அவரோட ஸ்டைலுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பாக்குறவங்கள கொஞ்சம் சுவாரஸ்யமா வச்சிருக்காரு பாத்தீங்களா. ஆனா அவரோட குரு நீங்க பாருங்க 30 வருஷமா அதே பெயிண்ட் டப்பா. பாகுபலி, RRR மாதிரி படங்களை எடுத்து அசத்தன ராஜமௌலியை கூட கேமரா விளம்பரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் பிரம்மாண்டமான கேமரா ஆங்கிள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறாரு. அவரை ஒரு கேமரா விளம்பரத்துல ஷூட் பண்ணா சூப்பரா இருக்குமேனு ராஜமௌலி கூட ஒரு ஆடுல நடிக்க வச்சிருக்கிறாங்க. கோழிக்கும் டோனிக்கும் பெயிண்ட்டுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏன் உண்மையாலுமே நீங்க பெயிண்ட் விளம்பரத்துல நடிக்க வைக்கக்கூடிய கரெக்டான ஒரு மாடலா இருந்தானாக்கா அது நம்ம டைரக்டர் ஜங்கர் தான். இன்னைக்கு வரைக்கும் பெயிண்ட் கம்பெனிக்காரங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கிறாரு நம்ம சங்கர். விதவிதமா பெயிண்ட் அடிக்கிறதுல அவர் தான் கில்லாடி. நீங்க அவரை பெயிண்ட் விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணாம டோனியையும் கோழியையும் யூஸ் பண்றீங்கன்னாக்கா உங்களோட கிரியேட்டிவிட்டி இவ்வளவு தானா? ஆட் மேக்கர்ஸ் ப்ளீஸ் இனியாச்சும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நம்ம டைரக்டர் சங்கருக்கும் பெயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை இன்னும் கூட நீங்க 30 வருஷமா புரியாம இருக்கீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் விளம்பர இயக்குனரா இருந்து என்னையா பிரயோஜனம்? சீக்கிரமாவே நான் விளம்பரத்துல பெயிண்ட் விளம்பரத்துல சங்கரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
டைரக்டர் சங்கர் புதுசா ஒரு படத்துக்கு பூஜை போடுறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெயிண்ட் கம்பெனிக்காரங்க எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஓடி டைம் ஓவர் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணி எக்கச்சக்கமா அவங்களுடைய ப்ரொடக்ஷனை அதிகரிச்சுட்டு இருக்காங்களாமா. ஏன்னா சங்கருடைய படங்களுக்கு அவ்வளவு பெயிண்ட் டின்கள் தேவைப்படுது. எனக்கு 90ஸ்ல ஆனந்த விகடனில் படிச்ச ஒரு பேட்டி ஞாபகம் வருது. ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வெற்றி இயக்குனரா அவர் அந்த பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தாரு. ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டுலயே ஒட்டகம் வருது, அதனால நிறைய ஒட்டகங்களை வச்சுதான் அந்த பாட்டை ஷூட் பண்ணணும்னு டைரக்டர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு ஐயோ ஒட்டுமொத்த யூனிட்டையுமே ராஜஸ்தானுக்கு கூட்டிட்டு போனானாக்கா நிறைய செலவாகும், அங்கிருந்து நிறைய ஒட்டகங்களை வாடகைக்கு இங்க கூட்டிட்டு வந்தானாக்கா அதை மெயின்டெனன்ஸ் பண்ற செலவு, போக்குவரத்து செலவெல்லாம் பார்த்தானாக்கா ரொம்ப அது பட்ஜெட்டுக்கு தாங்காதுப்பா, நீ ஒரு 4-5 குதிரை வாங்கி கொடுக்குறேன், அந்த குதிரையை வச்சு அந்த பாட்டை முடிச்சிருன்னு சங்கரை வற்புறுத்தி இருக்கிறாரு. சங்கர் கூட அடடா சிக்கு புக்கு ரயிலேன்னு பாட்டு வரும்போது ரயிலை காட்டுறமே, ஒட்டகத்தை கட்டிக்கோன்னு பாட்டு வச்சானாக்கா ஒட்டகத்தை தானே காட்டணும், தயாரிப்பாளர் நம்மளை கடுப்பாக்குறாருன்னு அன்னைக்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிருக்காரு. வேற வழி இல்லாம ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டை ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த படமும் ஹிட் ஆகி அதுக்கப்புறமா தான் அந்த மன வருத்தத்தை ஆனந்த விகடனில் சொல்லியிருந்தாரு. இப்படி ஒட்டகத்தை கட்டிக்கோன்னு பாட்டுல ஒட்டகம் வருது, 4 ஒட்டகம் கூட எனக்கு வாய் தர மாட்டீங்களா என்னப்பான்னு அன்னைக்கு கடுப்பான அந்த இயக்குனர் தான் அதுக்கப்புறமா இன்னைக்கு எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு பாருங்க. ட்ரம்மா பெயிண்ட் வாங்கி பாக்குற பக்கமெல்லாம் அடிச்சு விட்டுருக்காரு. தயாரிப்பாளர்கள் எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்காரு. எனக்கா ஒட்டகம் வாங்கி கொடுக்கல, விற்கிறண்டா அவங்களுக்கு வேட்டுன்னு சொல்லிட்டு காடு மலை மேடு பள்ளம் பஸ்ஸு ட்ரெயின் மாட்டு வண்டி குதிரை வண்டி மனுஷங்களோட வாயிலிருந்து வயிற்று வரைக்கும் அடிச்சு தூள் கிளப்புறாரு. சங்கர்ஜி நீங்க வேற லெவல் தான். கடைசியில பாருங்க டைரக்டர் சங்கர் படம் எடுக்க வந்தமா பெயிண்ட் அடிக்க வந்தமான்னு இப்ப அவரே கன்ஃபியூஸ்ல இருக்காரு. டைரக்டர் சங்கரை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ, பெயிண்ட் கம்பெனிக்காரங்களுக்கு அமோக வசூல் தான். கேம் சேஞ்சர் படத்துல கூட ஒரு பாட்டுக்கு 70 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. எப்பா ஒரு பாட்டுக்கு பாருங்க 70 கோடி. ரப்பர் பந்துன்னு ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. வெறும் 5 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. கிரிக்கெட்டை மட்டுமே மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. படத்துல சீன் பை சீன் சம ட்விஸ்ட் சம டைலாக்கு நாம எதிர்பார்க்காத மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் வச்சு டைரக்டர் சும்மா வேற லெவல் பண்ணியிருந்தாரு. வெறும் 5 கோடி ரூபாய்க்கு அந்த படம் பாத்தீங்கன்னா கடைசியில 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குது. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு பாட்டுக்கு 70 கோடி ரூபாய் செலவு பண்ணதுல வெறும் 50 கோடி ரூபாய் இருந்தானாக்கா இன்னைக்கு எக்கச்சக்கமான புதிய இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கும், வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அவங்களுடைய திறமையை இன்னைக்கு ஊரே பார்த்து வியந்திருக்கும். ஆனா பாருங்க திரும்ப திரும்ப பெயிண்ட் டப்பா வாங்குறதுலயே இந்த தயாரிப்பாளர்கள் போய் சங்கர் கிட்ட விழுகுறாங்க. கடைசியில படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க சொத்தை இழக்கிறாங்க. கடைசியில என்ன மிச்சமாச்சுன்னு பார்த்தானாக்கா காலி பெயிண்ட் டப்பா தான் மிச்சமா இருக்குது. இதெல்லாம் எடை போட்டா தான் கிடைக்குமே லாபமே தவிர படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்களுக்கு லாபம் கிடைச்ச மாதிரி எதுவும் இல்லை. தமிழ்ல எப்படி பிரம்மாண்ட இயக்குனர்னு சங்கர் பேர் வாங்கியிருக்கிறாரோ அதே மாதிரி தெலுங்குல பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்னு பேர் வாங்கினவர் தான் தில்ராஜு. இவர் சமீபத்தில் ரிலீஸ் ஆன விஜய் வச்சு எடுத்த வாரிசு படம் கூட மீடியமா போனாலும் கூட ஓரளவுக்கு நல்லாவே லாபம் சம்பாதிச்சிருக்காரு. அந்த படத்துல ஒரு பிரம்மாண்டமான வீடு காட்டுவாங்க பாத்தீங்களா, விஜயோட வீடா, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே தில்ராஜுவோட ஓன் சொத்து. இந்த கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கின வட்டிக்கெல்லாம் கடன் கட்ட முடியாம கடைசியில பாருங்க அந்த வீட்டையே படத்தோடைய பைனான்சியர் வாங்கிட்டதா டிவி மீடியாக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. சங்கரை வச்சு படம் எடுத்தவங்களோட நிலைமையை பாத்தீங்களா? சங்கரை வச்சு படம் எடுத்தானாக்கா தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ, பெயிண்ட் கம்பெனிக்காரனுக்கு நல்லாவே லாபம் கிடைக்குது. ஒரு பாட்டுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணானாக்கா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் செலவாகும் போல இருக்கு. நாமெல்லாம் புதுசா வீடு கட்டிட்டு பெயிண்ட் அடிக்கிறவங்களை கூப்பிட்டு பட்ஜெட் கேட்டானாக்கா அவங்க கொடுக்குற ரேட்டை கேட்டு அடேங்கப்பா இவ்வளவு செலவாகுமா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு பட்ஜெட் ஆகுமா, இப்போதைக்கு பெயிண்ட் அடிக்கிற ஆசையெல்லாம் தள்ளி வச்சிடலாம், லைட்டா ஒயிட் சிமெண்ட் வாங்கி லேசா பூசி விட்டுட்டு பால் காய்ச்சி விட்டுருவோம், அப்புறமா ஏதாவது காசு சேர்ந்துச்சுனாக்கா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற பட்ஜெட்டையே தள்ளி போட்டுறோம். ஆனா நம்ம சங்கர்ஜி படம் எடுக்கிறதே பாட்டு வைக்கிறதுக்கு தான், பாட்டு வைக்கிறதே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான். சங்கரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் எல்லாமே பாருங்க அடுத்து திரைத்துறையிலேயே தலை தூக்க முடியாத அளவுக்கு ஆளாகி போயிடுறாங்க. அடுத்து சங்கரை வச்சு மட்டும் இல்ல சாதாரண ஒரு லோ பட்ஜெட் டைரக்டர் வச்சு கூட படம் எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு தலைவன் பட்ஜெட்டை பிச்சு உதறிடுறாரு. சங்கரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பு கம்பெனிகள் எல்லாமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் பில் எல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த பில் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பில்லு தான் அதிகமா இருந்திருக்குது. என்னடா இதே பில்லு திரும்ப திரும்ப வருதுன்னு பார்த்தானாக்கா பெயிண்ட் வாங்கின பில்லாமா. எக்கச்சக்கமா பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கிறார் தலைவன். ஒவ்வொரு பாட்டுக்கும் சும்மா பாக்குற பக்கமெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஊத்தி தூள் கிளப்பி இருக்கிறாரு. பெயிண்ட் வாங்கின பில்லு, பெயிண்ட்ல அந்த தின்னர் கலக்குவாங்க பாத்தீங்களா டர்பன்டாயில், அது வாங்கின பில்லு, அப்புறமா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரோலர் பிரஷ் வாங்கின பில்லு, அப்புறம் அந்த பெயிண்ட் கையில் ஆச்சுனாக்கா துடைக்கிறதுக்குன்னு ஒரு வேஸ்ட் காட்டன் கிளாத் வச்சிருப்பாங்கல்ல அந்த கிளாத், அப்புறமா பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்த பில்லுன்னு ஒரு படத்தோட பட்ஜெட்ல ஒரு பாதிக்கு மேல பார்த்தானாக்கா பெயிண்ட் அடிக்கிற கம்பெனிக்கும் பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளர்களுக்கும் பெயிண்ட் அடிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வாங்கின பில்லுமா போயிட்டு இருந்தானாக்கா எப்பா இதுதான் உங்களுடைய பிரம்மாண்டமா? ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க.
சங்கரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் அப்படியே நொடிஞ்சு போய் அப்படி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. வீட்டில் பார்த்தானாக்கா ஒரு செவுத்துல ஒரு சின்னதாக விரிசல் விட்டுருக்கு. சீலிங்கில் ஒரு காரை பெற்றுக்கிட்டு இருக்கு. அடடா, இதை கொஞ்சம் சிமெண்ட் போட்டு சரி பண்ணணுமேனு ஒரு கொத்தனார் கூப்பிட போயிருக்கிறாரு. கொத்தனார் வந்து பார்த்துட்டு இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் ஆகுங்க, போய் சிமெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு கொத்தனார் நம்ம தயாரிப்பாளர் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போன நம்ம தயாரிப்பாளர் பார்த்துருக்கிறாரு. மூட்டையாக சிமெண்ட் சும்மா பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாங்க. அடேங்கப்பா, என்னடா இவ்வளோ மூட்டை சிமெண்ட் வச்சிருக்காங்க, சரி ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லி அவங்கள ஒரு மூட்டையை இறக்கி இருக்கிறாங்க. மூட்டையில என்னடா பேர் போட்டுருக்குன்னு பார்த்தானாக்கா சங்கர் சிமெண்ட் அம்மா. ஐயோ அம்மானு தயாரிப்பாளர் அலறி பின்னங்கால் பெடர் அடிக்க ஓடி வீட்டுக்கு பெயிண்ட் வேண்டாம், சுண்ணாம்பு வேண்டாம், சிமெண்ட் வேண்டாம், ஆளை விடுங்கடான்னு சொல்லி தெரிச்சு ஓடிட்டாராம்மா. இப்படி சங்கரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் எல்லாமே பீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு நம்ம தலைவன், சுண்ணாம்பையும் பெயிண்டையுமே வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பாராட்டும்.